இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்றது? இந்த காலை கட் பண்ணா ரொம்ப கோவப்படுவாரே. அட்டெண்ட் பண்ணி பேசிடலாமா? ஹலோ. ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அவ்ளோ சொன்னேன். எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல, வேற ஒரு பொண்ணை நான் விரும்புறேன், அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னனா இல்லையா? இதே மாதிரி தான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்த. விஷால், என் பேரை சொல்லாத, கடுப்பாகுது. நான் தான் உன் வீட்டுல சொல்ல சொன்னேனே, கல்யாணத்தை நிறுத்த சொல்லுன்னு. ஏன் பண்ணல? என்னையா பேசுற நீ? நீ சொல்லாததால தான் எங்க அம்மா நிச்சய புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எதுவுமே நான் சொல்லாத மாதிரி எங்க அம்மா கூட வந்து புடவை எடுக்க நிக்கிற. கூச்சமா இல்லையா உனக்கு? ரொம்ப நேரமா தனியா பேசுறானே. ஸ்ரீஜாவுக்காக நான் எடுத்த புடவைய எங்க அம்மா உன்கிட்ட கொடுக்கும் போது நக்கலா சிரிச்சுக்கிட்டு அந்த புடவைய நான் என்னமோ உனக்கு எடுத்து கொடுத்த மாதிரி நீ வாங்கிட்டு போற. என்னையா பேசுற? இதெல்லாம் தெரிஞ்சுதானே பண்ற? மரியாதையா நீ வாங்கிட்டு போன புடவைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. ஐயோ கடவுளே. அது நான் ஆசையா என் வருங்கால மனைவிக்கு எடுத்தது. அது உனக்கு சொந்தம் இல்ல, ஸ்ரீஜாவுக்கு தான் சொந்தம். அவ என்கிட்ட முதல்ல கேட்ட கிஃப்ட் அது. ஒரு புடவை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்த புடவை 20 நிமிஷமா பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறானே தெரியலையே. நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஐயோ கடவுளே, நீ ஏன் இப்படி சோதிக்கிற? நீ வேற கேட்கவே இல்லை. இங்க பாரு, இன்னொரு தடவை நான் சொல்ல மாட்டேன், நல்லா கேட்டுக்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு உன்னை பிடிக்கல. This is it, okay? ஐயோ, கட் ஆயிடுச்சா? ஏய் மச்சான், இதுக்கு மேல நான் எப்படிடா சொல்றது? இல்ல மச்சான், இதுக்கு மேல சூடு சொரணன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு நீ இருக்கிற பக்கமே திரும்ப மாட்டான். நீ கவலைப்படாத மச்சான். ஹாய். ஹாய். இப்ப சொல்லுங்க, எதுக்கு உடனே கிளம்பி வர சொன்னீங்க? நாளைக்கு நிச்சயதார்த்தம்ல, அது என் தம்பி நிச்சயதார்த்தத்துக்கு நேர்ல வந்து புடவை எடுத்து கொடுத்துருக்கான். நீங்க தான் போன்ல செலக்ட் பண்ணி புடவை எடுத்தாச்சே. ஆமா, ஆனா நான் நேர்ல வந்து என் கையால எடுத்து கொடுக்கலையே. பரவாயில்ல, நீங்க வேலையா பிஸியா இருந்தீங்க தானே. இப்பதான் நான் ஃப்ரீ ஆயிட்டேன்ல, அதனாலதான் நாம இப்ப உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல பிடிச்ச கலர்ல ஒரு புடவை இல்ல, பிடிச்சது எல்லாத்தையும் எடுக்க போறோம். எதுக்கு? அதான் எடுத்தாச்சு இல்ல. அது வேற இது வேற. இது சம்திங் ஸ்பெஷல். நானே நேரா வந்து உங்களுக்காக செலக்ட் பண்றது. ஓகே, கம். வர்ஷினி, உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கோங்க. இல்ல, உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்து கொடுங்க. சரி, ஓகே. சொல்லுங்க சார். அந்த சைடுல இருக்கிறது எடுங்க. இதோ அது. சரிங்க சார். இந்தாங்க. அந்த கலர் எடுங்க. இத பாருங்க சார், இதுவும் நல்லா இருக்கும். அத்தை எங்க சிந்தாமணி? ரெண்டு பேரும் ஒன்னா தானே போனீங்க? ரெண்டு பேரும் தான் கோயிலுக்கு போனோம் அண்ணி. திடீர்னு அம்மா பானுமதி அன்னைக்கு போன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லிட்டாங்க. எதுக்கு அவங்களுக்கு போன் பண்ணி வர சொன்ன? சுபத்ரா அன்னைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, வாமா போலான்னு நான் சொன்னேன். கொஞ்ச நேரத்துல பானுமதி அண்ணியும் அங்க வந்துட்டாங்க. அவங்க வந்ததும் அம்மா என்ன போ சொல்லிட்டாங்க. அத்தை எதுக்காக அவங்கள வர சொன்னாங்கன்னு உன்கிட்ட சொல்லலையா? என்கிட்ட எதுவுமே சொல்லல அண்ணி. அவங்க போ சொன்னாங்க, நான் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு வந்துட்டேன். எந்த கோவிலுக்கு போனீங்க? நம்ம எப்போதும் போற நாகத்தம்மன் கோயிலுக்கு தான். ஓ,
பானுமதியை எதுக்கு வர சொல்லிருப்பாங்க? பானுமதி அத்தையை ஏதாவது பண்ணிடுவாளோ? நாமளும் கோயிலுக்கு போலாம். சூப்பர், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அத்தை 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 என்ன மன்னிச்சிருங்க. எழுந்திரு பானுமதி. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இத்தனை நாள் நான் பண்ண தப்ப நினைச்சு மனசளவுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உங்களை பார்த்து ஒரு தடவையாவது என் மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு. யாரு என்ன செய்ய முடியும்? அத்தை, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தாம்மா என் பையனோட ஆசை என்னன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்படியா அத்தை? அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா சேர்ந்து வாழணுங்கிறது தான் அவனோட ஆசை. அதுதான் அத்தை என்னோட ஆசையும். உங்களோட வார்த்தைக்காக மட்டும்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? நான் வரேன் அத்தை, நான் வரேன். வந்து கால பூரா உங்க காலடியில இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு சேவை பண்ணி உங்களுக்கு நான் பண்ண பாவத்துக்கு நானே பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். அந்த பாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுத்தா அதுவே எனக்கு போதும் அத்தை. அத்தை, என்ன அத்தை? பானுமதி, நீ இவ்வளவு மனசு மாறிட்டியா? காலம் உன்னை எப்படி மாத்திருச்சு? காலம் மட்டும் இல்ல அத்தை, இதுக்கெல்லாம் காரணம் உங்க பையன்தான். அவர் என்னோட கனவுல வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளா நீ நடந்துக்க மாட்டியா, நீ முதல்ல நடந்து காட்டு அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அத்தை. அன்னையில இருந்தே நான் மாறிட்டேன். இனிமே நீ அங்க இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கே வந்துரு. நாம ஒன்னா குடும்பமா சேர்ந்து வாழலாம். சுபத்ரா உன்னை சந்தோஷமா பாத்துக்குவா.